கேக்குதா? ராகுல் இருக்கீங்களா? ராகுல், ராஜேஷ், வெங்கடேஷ் கேக்குது கேக்குது சார். ஸோ நீங்க இது வரைக்கும் பார்த்தோம். இந்த டிஎம்எல்ல டெலீட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ண சொன்னீங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கமாண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஎம்எல் டிசிஎல் முடிச்சேன். சாரி, டிஎம்எல்லும் டிடிஎல்லும் டிஎம்எல்லும் முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கமாண்ட் பார்க்க போறோம் எஸ்கியூஎல் அப்படின்னா டிசிஎல். ஸோ டிசிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிசிஎல் பார்த்துருக்கோம். சரிங்க. ஸோ டிசிஎல் கமாண்ட்னா என்ன? சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ டிசிஎல் கமாண்ட்னா என்ன? டிசிஎல் கமாண்டோட டெஃபினிஷன் பாருங்க. டிசிஎல் கமாண்ட் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன் இன் தி டேட்டாபேஸ். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது டேட்டாபேஸ்ல. இப்போ நீங்க வந்து லைக் வந்து ஒரு பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய பினான்சியல் டொமைன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அங்க ஃபுல்லாவே என்ன நடக்கும்? டிரான்சாக்ஷன் தான். சரிங்களா? ஸோ டிரான்சாக்ஷன் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், வித்ரா ஆகும், இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அதாவது வந்து டிசிஎல் கமாண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எஸ்கியூஎல்ல. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மல்டிபிள் டிரான்சாக்ஷனை இது கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுல என்ன மெயின் கமாண்ட் இருக்கு அப்படின்னா ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட் அண்ட் வந்து கமிட், மூணு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இது 3 கமாண்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நான். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் ஜுக்குனுன்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அதை நான் கொடுத்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஜுக்குனுக்குள்ளதான் என்ன இருக்கு? பேங்க் அக்கௌண்ட், பேட்ச் 3, கிளாஸ் 1, கஸ்டமர்ஸ் சொல்லிட்டு நிறைய டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய டேபிள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். டேபிள் கிரியேட் பண்ணேன். பேங்க் அக்கௌண்ட்னு என்னோட டேபிள் நேம். ஓகேவா? ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஐடி பிரைமரி கீல இருக்கணும். இந்த பிரைமரி கீ தான் ஏன் இந்த பிரைமரி கீ கொடுக்குறேன் அப்படின்றத நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை பார்க்காதீங்க. ஸோ அக்கௌண்ட் ஐடி வந்து காலம் நேமு, அதோட டேட்டா டைப். வேர்கேர், அதாவது வந்து உங்களுக்கு நேம், அதோட நேம்ன்றது காலம் நேமு, அதோட டேட்டா டைப். பேலன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதோட டேட்டா டைப். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 3 காலம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எனக்கு டேபிள் வியூ ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டேபிள் இது வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் ஐடி, நேமு, பேலன்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட் ஐடியில 1, 2, 3. அதே மாதிரி நேம்ல அருண், ராகுல், பிரியா. ஓகேவா? பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, அருணோட பேலன்ஸ்ல 10,000, ராகுலோட பேலன்ஸ்ல 14,000, பிரியாவோட பேலன்ஸ்ல 20,000 என்ன இருக்கு. ஓகேவா? சோ ராகுலோட அக்கௌண்ட் ஐடி என்னது? 2. பிரியாவோட அக்கௌண்ட் ஐடி என்னது? 3. அருணோட அக்கௌண்ட் ஐடி 1. ஓகேவா? சோ இது நான் இந்த டேபிள் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, யார் யார் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத பாத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? டிரான்சாக்ஷன் பண்ண போறேன். சரிங்களா? சோ ஒவ்வொரு பேலன்ஸ்ல இருந்து நான் வந்து அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். சரிங்களா? அந்த டிரான்சாக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அதுதான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரோல் பேக். சரிங்களா? ரோல் பேக்ன்ற கமாண்ட். இதோட டெஃபினிஷன் பாருங்க. ரோல் பேக் அப்படின்னா அண்டோ சேஞ்சஸ்னா இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அதை கொண்டு வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த டிசிஎல் கமாண்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கமாண்டை பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் நீங்க கொடுத்தாதான் இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் இந்த எஸ்கியூஎல் கிட்ட, இதுக்கப்புறம் நடக்க போறது ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்றதை கொடுக்க போறேன், கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரோல் பேக்கோ இல்ல சேவ் பாயிண்டோ வாட் எவர் இட் இஸ், இந்த டிசிஎல் கமாண்ட்ல என்னென்ன வருமோ அதெல்லாம் இங்க யூஸ் பண்ண போறீங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அப்டேட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் இந்த சின்டெக்ஸ்க்கு? சார் ஐடி நம்பர் 3ல இருக்கிற அந்த பிரியாக்கு வந்து -5,000 ஆகும். அதாவது வந்து ஐடி 3ல யார் இருக்கா? பிரியாவோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 20,000. ஓ அவங்களுக்கு மட்டும் 5,000 ரெடியூஸ் பண்றேன். இப்போ இந்த கோடு பாருங்க, அப்டேட் பண்ண என்ன அப்டேட் பண்ணனா, இந்த பேங்க் அக்கௌண்ட்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அதுல அப்டேட் பண்ண செட். ஓகேவா? என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ்ன்ற காலத்துல சீக்வல் டு இந்த பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ் -5,000 அப்படின்னா, ஸோ பேலன்ஸ்ன்ற காலத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து 5,000 மைனஸ் ஆக போகுது.
பட் யாருக்கு நான் ஸ்பெசிஃபை கண்டிஷன் கொடுத்துருக்கேன், யாருக்கு வேற அக்கௌண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? அப்போ அக்கௌண்ட் ஐடி யாருக்கு வந்து 3 இருக்கோ அவங்களுக்கு வந்து 5000 மைனஸ் பண்ணும். அப்ப யாருக்கு மைனஸ் ஆகும்? நம்மளுக்கு பிரியாக்கு பிரியாக்கு மைனஸ் ஆக போகுது. எவ்வளவு மைனஸ் ஆகும்? 5000. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அப்போ 15,000. மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 15,000. இப்போ நீங்க இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ரன் பண்றேன், எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோட டேபிள பார்த்தேன் அப்படின்னா ஸோ பிரியான்றவங்களுக்கு 15,000 ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து 5,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரோல் பேக்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த ரோல் பேக் என்ன பண்ணும்னா அன்டூ சேஞ்சஸ்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதைத்தான் கொண்டு வரும். இப்போ நான் இதை ரோல் பேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து மாறும்? 20,000. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ரன் பண்ணிட்டு இப்போ திருப்பி நான் அந்த வந்து டேபிள கால் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா 20,000 பிரியாக்கு 20,000. அப்போ ரோல் பேக் அப்படின்னா ஸோ நீங்க நிறைய வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோட அன்டூ சேஞ்சஸ், அதுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன அக்கௌண்ட்ல இருந்தது இல்ல அதுக்கு முன்னாடி என்ன அக்கௌண்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த ரோல் பேக் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். பட் ஆனா இந்த ரோல் பேக்ன்ற கமாண்ட் வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸ்டார்ட் டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ஒரு அப்டேட் பண்ணிட்டீங்க இல்ல திருப்பி இன்னொரு அப்டேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க ரோல் பேக் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த ரோல் பேக் அப்ப நீட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ரோல் பேக் புரிஞ்சுதா? ஜெமினா, பவித்ரா, ரிப்பீட் பண்ணுங்களேன். திருப்பி ரிப்பீட் பண்ணுவா அந்த ரோல் பேக் மட்டும். கவனிங்க. இப்போ ரோல் பேக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து அப்டேட் பண்றேன். யாருக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னா பிரியா, அதாவது வந்து அப்டேட் பேங்க் அக்கௌண்ட்ன்ற டேபிள்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்ன்ற காலத்துல பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் 5,000 அப்படின்னா அந்த பேலன்ஸ்ன்ற காலத்துல மைனஸ் 5,000 எனக்கு அப்டேட் பண்ணும். பட் யாருக்கு? மொத்தம் 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? யாருக்கு நான் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இங்க கொடுக்குறேன். வேற அக்கௌண்ட் ஐடி யாருக்கு வந்து ஈக்குவல் டு 3 இருக்கும். ஓகே, அக்கௌண்ட் ஐடி யாருக்கு 3 இருக்கோ 3 இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த 5,000ன்றத மைனஸ் பண்ணேன். சரிங்களா? அதை மைனஸ் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ரன் ஆகும். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணேன். சரிங்களா? இப்போ என் டேபிள்ல பாக்குறேன். ஸோ பிரியாக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 5,000 மைனஸ் ஆயிருக்கு. ஏன் பிரியாக்கு மட்டும் மைனஸ் ஆயிருக்குன்னா அக்கௌண்ட் ஐடி 3. யாருக்கு அக்கௌண்ட் ஐடி 3 இருக்கு? பிரியாக்கு அக்கௌண்ட் ஐடி 3. ஸோ பிரியாக்கு 5,000 நான் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா மைனஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்னோட டேபிள்ல பார்த்துருக்கேன், மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ரோல் பேக்ன்ற கமாண்ட் பாஸ் பண்றேன். இந்த ரோல் பேக் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதான் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரோல் பேக் கொடுத்து நான் பாஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி நான் வந்து என்னோட டேபிள்ல பாக்குறேன். சரிங்களா? டேபிள்ல பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு லைக் வந்து இது ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் 2வது வாட்டி பண்ணும்போது நான் கொடுத்தேன் ஆன்லைன் கொடுக்கல. ஓகே, அது ஆக்சுவலி வந்து முன்னாடி ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்து இன்டிமேட் பண்ணிடுறேன். அப்படி பண்ணியிருந்தாலும் அது ரோல் பேக் கொடுக்கும். சொல்லல. இப்ப நான் திருப்பி வந்து ரன் பண்ணிட்ட பாருங்க. இப்ப நான் லைக் வந்து நான் வந்து ட்ராப் டேபிளோட நேம் வந்து பேங்க் திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். டேபிளோட நேம் வந்து என்னன்னா பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதுக்குள்ள நான் வேல்யூஸை பாஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ வேல்யூஸ் வந்து 3 வேல்யூஸை நான் செட் பண்றேன். ஒன்று வந்து 1, 2, 3 அவங்களோட நேம் பிளஸ் அவங்க பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நான் கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோட டேபிள் நேம். ஓகேவா? ஸோ நம்ம ரோல் பேக்ன்ற கமாண்ட் தான் பார்க்க போறோம். இந்த ரோல் பேக் கமாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்ன்றதை பாஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போற டிரான்சாக்ஷன் வந்து ஸோ ஒரு நடக்க போற அப்டேட் கமாண்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்ன்றதை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்றேன், அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. இப்போ நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ண சொல்றேன். யாருக்கு? பிரியாக்கு 5,000 அப்டேட் பண்றேன். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட டேபிள பாக்குறேன். சரிங்களா? ஸோ டேபிள பாக்குறேன். பிரியாக்கு ஃபர்ஸ்ட் 20,000 இருந்துச்சு, அதுல இருந்து 15,000 அவருக்கு மாறிடுச்சு. இப்போ நான் ரோல் பேக் கொடுக்குறேன். ரோல் பேக்கோட சின்டெக்ஸ் என்னன்னா அன்டூ சேஞ்சஸ்.
அண்டூ சேஞ்சஸ்னா ரோல் லைக் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதை அப்படியே கொண்டு வரும். ஸோ இப்போ பிரியாவோட பேலன்ஸ்ல 20,000 வந்துச்சு. பழைய மாதிரி 20,000 இருந்துச்சு. ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்றோம் உங்களுக்கு. சரிங்களா? அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், லைக் வந்து ரோல் பேக் யூஸ் பண்றேன். அப்போ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி பிரியாவோட பேலன்ஸ்ல எவ்வளவு இருந்துச்சோ அதை வந்து கொண்டு வந்துடும். புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஷார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்திருந்தாதான் உங்களுக்கு வரும். ஸோ 2 மினிட்ஸ் இதை பாருங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ரோல் பேக் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட்னா என்ன? ஸோ கீழே வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சேவ் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தியரியா நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலா போகலாம். ஓகேவா? இப்போ சேவ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரும்போது சேவ் பண்றது. சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்றாரு. சரிங்களா? இப்போ லைக் வந்து சேவ் பாயிண்ட் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் சேவ் பாயிண்ட் 1 அவர் வந்து ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்றாரு. சரிங்களா? அவரு அதே வந்து பர்சன் 2வது வாட்டி டிரான்சாக்ஷன் பண்றாரு. அதே பர்சன் 3வது வாட்டி டிரான்சாக்ஷன் பண்றாரு. அதே பர்சன் 4வது வாட்டி டிரான்சாக்ஷன் பண்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 4வது வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவரோட அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து சேவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டு இந்த இடத்த சேவ் பண்றாரு. எதனா இந்த 4வது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. ஓகேவா? அதுக்கடுத்து திருப்பியும் டிரான்சாக்ஷன் பண்றாரு. 5th டிரான்சாக்ஷன் அப்படியே டிரான்சாக்ஷன் கண்டினியூ ஆகுது. 6th 7th அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் போகுது. இப்போ அவர் வந்து 7th டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரோல் பேக்னு சொல்லிட்டு ஏவை கால் பண்றாரு. ஏ மீன்ஸ் அவர் வந்து 4வது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணாரு இல்லையா? அப்போ இந்த ஏ ரோல் பேக் ஏன்னு சொல்லிட்டு அந்த டிரான்சாக்ஷனுக்கு போறாரு. அப்போ இந்த ரோல் பேக் எங்க போகும்? ஸ்ட்ரெயிட்டா 7க்கு போகுமா இல்ல 4க்கு போகுமா? 4க்கு தான் போகும். புரியுதா? ஆன்லைன் என்ன சொல்றேன்ட்டு சேவ் பாயிண்ட்னா என்னன்ட்டு. சேவ் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, நிறைய டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது, அதாவது வந்து அவங்களுக்கு என்ன பாயிண்ட் சேவ் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து ஒரு சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த சேவ் பாயிண்ட்டை கால் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த சேவ் பாயிண்ட் நேம் வந்து ஏன்னு சொல்லிட்டு சேவ் பண்றாங்க. அது ரோல் பேக் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டா வந்து 7க்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா ரோல் பேக் 4க்கு போயிடும். ஓகேவா? அதுதான் அந்த கான்செப்ட் படிதான் இப்ப நம்மளுக்கு வந்து ரன் ஆக போகுது. பாருங்க, இப்போ செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதை பாத்துக்கிறேன். சரிங்களா? இதுதான் என்னோட டேட்டா. ஓகேவா? இப்போ நான் திருப்பியும் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுக்க போறேன். நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டிரான்சாக்ஷன் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அப்டேட் பண்றேன். யாருக்கு -1000 பண்றேன்? அக்கௌண்ட் ஐடி 2. அக்கௌண்ட் ஐடி 2ல யார் இருந்தா? ராகுல். அக்கௌண்ட் ஐடி 2ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், 1000 மைனஸ் பண்ண போறோம். அப்ப எவ்வளவு இருக்கும் அவரோட பேலன்ஸ்ல? 1000 மைனஸ் பண்ண ராகுலுக்கு 14,000. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். எனக்கு அக்கௌண்ட் ஐடி 2ல எனக்கு 1000 மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், என்னோட டேபிள பாக்குறேன் மைனஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ராகுல் 15,000 இருந்தது, இப்போ எனக்கு என்ன 14,000 மாறி. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இப்போ இவர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த பாயிண்ட் இருக்கு. இல்லைன்னா நான் இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேனே, லைக் வந்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணி ஸோ இங்க கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ திருப்பி கொடுக்குறேன். இப்போ ராகுலுக்கு என்ன பண்றேன், நான் 2500 மைனஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ராகுலோட அக்கௌண்ட்ல மறுபடியும் என்ன ஆகும், 2500 திருப்பி கம்மியாகும். கம்மியாச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? டக்குன்னு சொல்லணும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7500 இருக்கா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட நான் SP1 அதாவது வந்து சேவ் பாயிண்ட் பண்ண. சேவ் பாயிண்ட்ல ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். சேவ் பாயிண்ட், அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கும், SP1ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதை கொடுத்து நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட சேவ் பண்ணிக்கவா, இந்த பாயிண்ட சேவ் பண்ணி. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், திருப்பி அவர் டிரான்சாக்ஷன் பண்றாரு. யாரு? ராகுல். இப்போ அவருக்கு நான் வந்து பேலன்ஸ்ல 5000 பிளஸ் பண்றேன். இப்போ அவரோட பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 16,500 இருக்குங்களா? இப்போ நான் வந்து அவரோட பேலன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 16,500 இருக்கு. ஓகேவா? இப்ப திருப்பி அவர் என்ன பண்றாரு, ஒரு 3000 யாருக்கும் அனுப்புறாரு. ஓகேவா? இப்போ அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 13,500. ஓகே.
இப்போ நான் என்ன பண்றேன், இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் வந்து அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் பாக்குறேன். சரிங்களா, எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 13,500 கரெக்டா இருக்கு. இப்போ கவனிங்க, ரோல் பேக் டு ST1 சொல்லிட்டு நான் சேவ் பாயிண்ட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு அங்க போறேன். அப்போ நான் சேவ் பண்ணும்போது அவரோட பேலன்ஸ் என்னவா இருந்துச்சு? இப்ப நான் ரன் பண்ணேன். 11,500. ஸோ எனக்கு இது ரன் பண்ணிட்டேன். இப்போ அவரோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா 11,500. இது ஏன் இந்த 11,500 ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக டவுட் இருக்கா இல்ல புரிஞ்சுதா? ராஜேஷ், ராகுல், ஜெபினா, தினேஷ், இதுதான் இல்லையா? சேவ் பாயிண்ட்ல வச்சத ரோல் பேக் பண்ணிருக்கோம். ஆமா, இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. ஜெபினா, தினேஷ் சார். ஸோ இதுதான் இந்த ரோல் பேக்ன்ற கான்செப்ட். மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்குது, சரிங்களா? ஸோ நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது நீங்க சேவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணி அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இங்க சேவ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை சேவ் பாயிண்ட் வேணா வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நேம் மாத்தி நீங்க எத்தனை சேவ் பாயிண்ட் வேணா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எப்பெல்லாம் ரோல் பேக் அந்த பர்டிகுலர் சேவ் பாயிண்ட் நேம் வச்சு கால் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த சேவ் பண்ணும் போது என்ன வந்து பேலன்ஸ் இருந்துச்சோ அதுதான் இங்க காட்டும். சரி, ஓகே. ஸோ இப்போ இதுதான் சேவ் பாயிண்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கமிட் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம மொத்தம் வந்து 3 கமாண்ட் பார்த்துட்டோம். ஒன்று வந்து ரோல் பேக்கு, இன்னொன்று வந்து சேவ் பாயிண்ட், இன்னொன்று வந்து கமிட். ஸோ கமிட் அப்படின்னா இப்போ டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, ஓகேவா? டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன இருக்கு பேலன்ஸ்ல? ராகுலோட பேலன்ஸ் 11,500 இருக்கு, சரிங்களா? ஸோ இதோட நான் என்ன பண்றேன், கமிட் கொடுத்து சேவ் பண்ணிருக்கேன். கமிட்டோட சின்டெக்ஸ் அப்படின்னா, கமிட்டோட மீனிங் என்ன அப்படின்னா சேவ் ஆல் சேஞ்சஸ், ஓகேவா? ஸோ நீங்க எல்லா சேஞ்சஸையும் எனக்கு சேவ் பண்ணிடுங்க, ஓகேவா? இது வரைக்கும் என்ன நடந்ததோ, ராகுல் அவர் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் பர்மனண்டா என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். அதுதான் இந்த கமிட். நீங்க ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்த உடனே ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு நிறைய என்ன பண்ணீங்க, அப்டேட் பண்ணீங்க, ஓகே? நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல முடிக்கும் போது கமிட் கொடுத்து தான் நீங்க முடிக்கணும், ஓகேவா? ஸோ கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சேஞ்சஸும் பர்மனண்டா என்ன ஆகும், சேவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சேஞ்சஸும் பர்மனண்டா சேவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க திருப்பி நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிசிஎல் கமாண்ட். ஸோ டிசிஎல் கமாண்ட்னா ஒன்றும் இல்லை, நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு, அந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த டிசிஎல் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோல் பேக் பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சேவ் பாயிண்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், லாஸ்டா என்ன பார்த்தோம்னா கமிட் பார்த்தோம், சரிங்களா? ஸோ இது 3 கமாண்ட் தான் இந்த டிசிஎல் கமாண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் டிசிஎல். ஸோ டிசிஎல் அப்படின்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், சரிங்களா? ஸோ கமாண்ட்ஸ்ல இதுதான் லாஸ்ட் கமாண்ட், ஓகேவா? இதுக்கு அடுத்து டிக்யூஎல்னு ஒரு கமாண்ட் இருக்கு. டிக்யூஎல்னா அது வெறும் செலக்ட் கொரி தான் வரும். ஆல்ரெடி செலக்ட் கொரி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த செலக்ட் கொரி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், இந்த செலக்ட் வெறும் செலக்ட், சரிங்களா? ஸோ செலக்ட் என்ன பண்ணும், டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும், அதுதான் வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இப்போ டிசிஎல் கமாண்ட் பாருங்க. டிசிஎல் கமாண்ட்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் பாருங்க, இட்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன் டு த டேட்டாபேஸ், ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்றாங்க. சரி, யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா it's defined who can access what and what action they can perform on database object. Like வந்து டேபிள்ஸா இருக்கலாம், வியூஸா இருக்கலாம், ப்ரொசீஜரா இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா யார் வந்து உங்க டேபிள் பார்க்கணும், இல்லை யார் வந்து உங்க டேட்டாபேஸ்ல இருக்கிற உங்க டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம், சரிங்களா? ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன் கொடுக்கலாம், சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால உங்க டேட்டாவை பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ டேட்டாபேஸ் லைக் ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா லைக் டேபிள்ஸ், வியூஸ், ப்ரொசீஜர், சரிங்களா? இதெல்லாம் ஆப்ஜெக்ட். ஸோ உங்களோட டேபிள்ல இருக்கிற அந்த டேட்டாவை பார்க்கறதுக்காக இந்த ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன் கொடுக்கறது தான் இந்த டிசிஎல் கமாண்ட். இதோட தேதி உங்களுக்கு கொடுத்துதா, ஆன்லைன் போட்டு போயிடலாமா? இதுல என்னென்னலாம் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம், செலக்ட் ஆக்ஷன் கொடுக்கலாம், இன்சர்ட் கொடுக்கலாம், அப்டேட் கொடுக்கலாம், டெலிட் கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப லைக் வந்து இப்ப எப்படி சொல்றது, தினேஷ் இருக்காரு வச்சுக்கோங்க. இப்ப தினேஷ்க்கு அவர் ஒரு லேப்டாப்ல அவர் வந்து இப்ப இந்த மாதிரி MySQL சர்வர் வச்சிருக்காரு,
என்னோட லேப்டாப்ல MySQL வச்சிருக்காரு. இப்ப அவர் வந்து ஒரு டேபிள் வச்சிருக்காரு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு டேபிள் வச்சிருக்காரு. அவரா கிரியேட் பண்ண சில டேபிள் இருக்கு. இது என்னோட ஐடியில ஒரு சில டேபிள் இருக்கு. இப்போ நான் அவருக்கு வந்து இந்த பேட்ச் 3ன்றத அவருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். இந்த பேட்ச் 3 வந்து அவரால் பார்க்க முடியும் அப்படின்னா, அப்ப அவருக்கு தான் நான் இந்த ஆக்சஸ்ன்றதை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் இங்க என் லேப்டாப்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா, அவரோட லேப்டாப்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட்ச் 3ன்றது வந்துடும். அவரால் இந்த பேட்ச் 3ல இருக்கிற டேட்டாவை பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் பெர்மிஷன். அதாவது வந்து ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு, சரிங்களா, யூசர் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ன்னு ஒன்று இருக்கா. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கீமால இருந்திருப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு யூசர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை டச் பண்ணணும். டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ நிறைய அக்கௌண்ட் யூசர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்டு, எஸ்கோல், இன்ஃபோ, ஸ்கீமா, சீசன், அப்புறம் வந்து எஸ்ஓஎஸ், ரூட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நீங்க ஆட் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். யூசருக்கு ஒரு நேம் வைக்கணும். சரிங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்க நியூ யூசர் 1, ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்க கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இங்க செட் பண்ணணும். சரிங்களா? அவங்களுக்கு நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த நியூ யூசர்ன்றது வந்து நீங்க ஷோ ஆகும். இப்ப நான் ஃப்ரெண்டுன்றது நான் கிரியேட் பண்ணது. ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் நான் ஃப்ரெண்டுன்றதை கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க ஒன்றும் இல்லை, யூசர் நேமை கொடுக்குறீங்க, பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அப்ளை கொடுக்கணும். சரிங்களா? அப்ளை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த க்ளோஸ் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நான் நீங்க உங்களோட MySQL ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஃப்ரெண்டுன்றது இருக்கவே இருக்காது. இதை நான் கிரியேட் பண்ணேன். இது எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா, நம்ம அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ரெண்டுன்றத உள்ள கிரியேட் பண்ணிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல யூசர் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ல லைக் இந்த ஃப்ரெண்டுன்றதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஃப்ரெண்டுன்னு அவருக்கு ஒரு நேமை கொடுத்து அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு தான் நான் வெளியே கிரியேட் பண்றேன். இப்போ நீங்க பாருங்க, ஃபைல்ல க்ளோஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரெண்டை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னா, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்குங்களா, இந்த பிளஸ் சிம்பிளை நான் கொடுத்து கனெக்ஷன் நேம் கேக்குதா, இந்த கனெக்ஷன் நேம்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க யூசர் நேம் இருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன கொடுக்கணும், ஃப்ரெண்டு. நீங்க உள்ள என்ன கனெக்ஷன் நேம் கொடுக்குறீங்க அப்படின்றது இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்க ஸ்டோர் வாலெட் இருக்கா, இந்த இடத்துல அவருக்கு நீங்க உள்ள என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், இப்போ நீங்க வந்து இப்போ லைக் வந்து இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, அவரோட லேப்டாப்க்கு நான் இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும்னா இந்த ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ்ட் நேம்ல அவரோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் நான் இங்க போட்டாதான் எனக்கு வந்து அவர்கிட்ட என்னால கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஐபி அட்ரஸ் அவரோட லேப்டாப்ல இருந்து அவர் எனக்கு கொடுப்பாரு. சரிங்களா? அந்த ஐபி அட்ரஸ் நான் இங்க கொடுத்தா அப்படின்னா அவருக்கு நம்மளால ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம். சரிங்களா? உங்களுக்கு அப்படி கொடுக்கணும்னா ஐபி அட்ரஸ் வேணும். இப்போ எனக்குன்னு என்னோட லேப்டாப்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, அதே மாதிரி உங்களோட லேப்டாப்புக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் இங்க போட்டீங்க அப்படின்னா அவருக்கு நீங்க ஆக்சஸ். இப்போ இது வந்து என்னோட அக்கௌண்ட். ஓகேவா? இது என்னோட ஐடி, இதுக்குள்ள வந்து நான் டேபிள்ஸ் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ் கனெக்ஷன் கொடுத்து நான் என்னோட ஃப்ரெண்ட் ஐடி ஓப்பன் பண்றேன். என்னோட ஃப்ரெண்டோட ஐடி கவனிங்க, இது என்னோட ஃப்ரெண்டோட ஐடி. இவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டாவும் இல்லை. பாருங்க, ஸ்கீமால போறேன், எனக்கு ஏதாவது டேட்டா பேஸ் இருக்கா இங்க இவ்வளவு தெரியுதா, எம்டியா இருக்கா, எதுவுமே இல்லை. கரெக்டா? ஆன்லைன் தெரியுதா? இனிமே தெரியல. அவருக்கு வந்து நான் ஒரு ஆக்சஸும் கொடுக்கல. இப்ப நான் என்ன பண்ண போறேன், அவருக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்க போறேன். சரிங்களா? ஒரு கிராண்ட் கொடுக்க போறேன், பெர்மிஷன் கொடுக்க போறேன். அது எப்படி கொடுக்குறேன்னா, இந்த ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் கனெக்ஷன் என்னோட இதுல போயிட்டு கொரி அடிக்கிறது. என்ன கொரி அடிக்கிறேன் அப்படின்னா, யூஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னா, செலக்ட் ஆஸ் ஃப்ரம் கிளாஸ் 1. ஒரே நிமிஷம்.
ஓகே கவனிங்க. ஸோ யூஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு டேபிள் இருக்கு. இப்போ நான் அவருக்கு கிளாஸ் 1ன்ற டேபிள் மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பெரிய பாருங்க, கிராண்ட் அண்ட் ரிவோக்கு தான் இந்த டிசிஎல் கர்னல் வரும். சரிங்களா? இப்போ கிராண்டோட சின்டெக்ஸ் பாருங்க, கிராண்ட். சரிங்களா? ஸோ அவருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்குறாரு? சரிங்களா? அது ஒண்ணு இருக்கு. என்ன ஆக்சஸ் கொடுக்குறேன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் ஆமா இன்சர்ட். ஓகே கவனிங்க, எனக்கு கிராண்ட் பண்ண செலக்டும் இன்சர்ட்ன்ற 2 கமாண்ட் மட்டும் அவருக்கு வந்து கொடுக்குறேன். ஆன் எந்த டேபிள்ல இருந்து கொடுக்குறேன், எந்த டேட்டா பேஸ்ல இருந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஜிக்குனுன்ற டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள் இருக்கு. அவருக்கு நான் என்ன வந்து டேபிள் நேம் வந்து கிளாஸ் 1. ஓகேவா? அதாவது ஜிக்குனுன்ற டேபிள்ல கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நான் அவருக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். யாருக்கு அப்படின்னா என் யூசர் நேம் வந்து ஃப்ரெண்டு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன யூசர் நேம் போடுறீங்களோ அதை நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ யார் கொடுக்குறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல போறேன். இப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது எம்டியா தானே இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஜிக்குனுன்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதுக்குள்ள டேபிள் வந்து கிளாஸ் 1ன்றது இருக்கு. தெரியுதா? சோ இப்போ அவரால் என்ன பண்ண முடியும், என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ண முடியும்? சார் செலக்ட் இன்சர்ட் பண்ண முடியும் சார் டேட்டாவை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ டேபிள் நேம் வந்து கிளாஸ் 1. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதை ரன் பண்றேன். இங்கேயே வந்து இந்த இது வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஏன் இந்த எரர் வருது? இப்போ இந்த எரரை வந்து நான் வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? யூஸ் டேட்டாபேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஸ்டெப் அதை யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டேபிள் நேம் கொடுக்கணும். இப்போ நான் செலக்ட் டேபிள் நேம் வந்து கிளாஸ் பண்ணேன் கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, எனக்கு அந்த கிளாஸ் 1ன்றது வந்து இவருக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இவருக்கு ஷோ பண்ணுது. இப்போ லைக் வந்து நான் என்ன பண்றேன், இதுல இந்த ரமேஷ்ன்ற இவர் இந்த ரோ மட்டும் டெலிட் பண்றேன். அப்போ டெலிட் சின்டெக்ஸ் சொல்லுங்க. டெலிட் சின்டெக்ஸ் என்ன படிக்கலையா? ஓகே, இதை நான் ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகுமா இல்ல எரர் வரும்? எரர் வரும். ஏன் எரர் வரும்? ஏன்னா நம்ம சொல்லுங்க. ஏன்னா சார் அங்க வெறும் இன்சர்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம், டெலீட் பண்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, டெலீட் கமாண்ட் டினைட் ஃப்ரம் யூசர் ஃப்ரெண்ட். நான் என்னோட ஃப்ரெண்ட் யூசருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் அவருக்கு என்ன கமாண்ட் தான் கொடுத்துருக்கேன், செலக்ட்ன்ற கமாண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்சர்ட்ன்ற ஒரு கமாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த டெலீட்ன்ற கமாண்ட் நான் அவருக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ நான் கொடுக்காத ஒரு கமாண்ட் அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன பார்க்கணும், அவர் என்ன வந்து மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். நான் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அது ஒத்தாவாது. ஓகேவா? சோ இதுதான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அவர் என்ன பார்க்கணும், இந்த டேட்டா என்ன, அவர் டேட்டால என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது, இதுல என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இதை வந்து சொல்றது யாரு? இதை வந்து நான் தான் கொடுக்கணும், நான் தான் பர்மிஷன் கொடுக்கணும். சப்போஸ் நான் இந்த டெலிட் கமாண்ட் அவர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட குறியிட்ட போய் டெலிட் கமாண்டா கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா அவரால் அதை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இது இப்போ நீங்க வந்து இதுல போயிட்டு லைக் வந்து சரிங்க, இப்போ நான் இங்க இன்செர்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்க நான் கமாண்ட் டெலிட் கொடுத்தா மட்டும்தான் அவரால் யூஸ் பண்ண முடியும் டெலிட்ட. இல்ல அப்படின்னா அவரால் அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதை மறுபடியும் ரன் பண்றேன்.
ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபைல்ல போயிட்டு ஸோ க்ளோஸ் கனெக்ஷன்ல கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இப்போ நான் அதை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் செலக்ட் பண்ண சொல்லுது எதனா டேட்டா பேஸ். ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு விட்டு வரோம் இல்லையா, அதனால அது கொடுக்குது. இப்போ நான் அந்த டெலிட் கமெண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டெலிட் ஆகும். பாருங்க, யூ ஆர் யூசிங் சேஃப் ஓகே சேஃப் அப்டேட் இருக்கா. ஆக்சுவலி வந்து டேட்டாஸ் எல்லாம் டெலிட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சேஃப் அப்டேட் மோடுன்றத ஒன்று நான் செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, அதை ஆஃப் பண்ணாதான் என்னால இந்த டெலிட் கமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதனால தான் இங்க எனக்கு இன்டிமேட் காட்டுது யூ ஆர் யூசிங் சேஃப் அப்டேட் மோட். நீங்க சேஃப் அப்டேட் மோட யூஸ் பண்றீங்க, ஸோ அதனால இந்த டெலிட்ல நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா, ஸோ ஆனா சின்டெக்ஸ் கரெக்ட் தான், இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் எனக்கு வந்து நான் டேட்டாஸை டெலிட் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஒரு சில டேட்டாலாம் டெலிட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் இந்த சேஃப் அப்டேட் மோட ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, செட்டிங்ஸ்ல போய் ஆஃப் பண்ணா மட்டும்தான் எனக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து சேஃப் அப்டேட் மோட நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா, அதனால இந்த டெலிட் கமெண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சேஃப் அப்டேட் மோடுன்னு போது நான் எடுத்து விடணும். சரிங்களா, ஸோ அதை எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா, அதனால வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இதுல இப்போ ஓகே எனக்கு அவரு எல்லா கமாண்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா கிராண்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அவரால் எல்லா கமாண்டும் யூஸ் பண்ண முடியும். ஆல் ஆன் ரிப்புன்ற டேபிள்ல ரிப்புன்ற டேட்டா பேஸ்ல இருந்து கிளாஸ் 1 நான் கொடுக்குறோம் இல்லையா, இந்த கிளாஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ன்னு கொடுத்துறேன். அப்படின்னா என்ன மீனிங், இப்படின்னா என்ன மீனிங், இன்சர்ட் டெலீட் டிராப் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த ஸ்டார் இல்லையா, ஆல் ஆல் அப்படின்னா இந்த ரிப்புன்ல மொத்தம் எத்தனை டேபிள் இருக்கு, எல்லா டேபிளுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவரால் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்லயும் யூஸ் பார்க்க முடியும், இந்த பேட்ச் 3லயும் யூஸ் பண்ண முடியும், கிளாஸ் 1லயும் யூஸ் பண்ண முடியும். எல்லா டேபிள்லயும் அவரால் இந்த ஃப்ரெண்டுன்றது ஆக்சஸை நான் கொடுக்குறேன். அதுக்கு நான் வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஸ்டார்னா ஆல் டேபிள்லயும் அவரால் என்ன பண்ண முடியும், ஸோ பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சின்டெக்ஸ். ஓகேவா, நீங்க பர்டிகுலர் வந்து டேபிள கால் பண்றீங்க அப்படின்னா பர்டிகுலர் டேபிள் எனக்கு கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு அவருக்கு எல்லா டேபிளையும் நீங்க ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்ப கீழே வாங்க. சரி ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு கொடுத்த ஆக்சஸை நான் ரிவோக் பண்றேன். என்னென்னலாம் அவருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நான் ரிவோக் பண்றேன். ஓகேவா, ஸோ ரிவோக் பண்றேன். அதுக்கு என்ன சின்டெக்ஸ் பாருங்க, அதாவது அவர்கிட்ட இருந்து அந்த ஆக்சஸை எடுக்கிறேன். ரிவோக், செலக்ட், இன்சர்ட், டெலிட். ஸோ 3 கமாண்ட் கொடுத்துருந்தேன், அந்த 3த்தையும் எனக்கு டெலிட் பண்ணு. சரிங்களா, ஸோ ஆன் எந்த டேபிள்ல இருந்து டெலிட் பண்ண அப்படின்னா ரிப்புன்னு கிளாஸ் 1ன்ற டேபிள் வந்து டெலிட் பண்ணேன். ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து, ஓகேவா, ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து டெலிட் பண்ண அப்படின்னா ஃப்ரெண்டுன்றவங்க கிட்ட இருந்து. ஓகேவா, ஸோ நான் இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் டேபிள நான் போய் பார்க்குறேன். சரிங்களா, அவரோட அக்கௌண்ட்ல போய் பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்க கவனிங்க, கொரி மட்டும் இருக்கு, பட் ஆனா அவருக்கு கொடுத்த அந்த ரிப்புன்ற டேபிள் டேட்டா பேஸ் காணும். புரியுதா, ரிவோக் என்ன பண்ணும் அப்படின்ட்டு, ரிவோக் என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு கொடுத்த அந்த டேபிளோட ஆக்சஸை ரிமூவ் பண்ணி விட்டுரும். சரிங்களா, ஆனா அவர் அடிச்ச கொரிலாம் அப்படிதான் இருக்கு, அவர் பண்ண சேஞ்சஸுமே அப்படிதான் இருக்கு. அவர் எனக்கு என்ன பண்ணாரு, என் டேபிள்ல ஏதாவது டிலீட் பண்ணாரா இல்ல ஏதாவது இன்சர்ட் பண்ணாரா அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனா நான் எப்போ ரிவோக் கமாண்ட் யூஸ் பண்ணணும் அதுல இருந்து அவருக்கு அந்த டேபிள் காட்டாது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ரிவோக் ஆப்ஷன். ஓகேவா, இது புரிஞ்சுதா இந்த டிசிஎல் கமாண்ட், டிசிஎல் புரிஞ்சுதா, டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதுல 2 கமாண்ட் தான், கிராண்ட் ரிவோக், அதோட சின்டெக்ஸ் தான் நான் இங்க போட்டுருக்கேன். சரிங்களா, கிராண்டோட சின்டெக்ஸ் இது, ரிவோக்கோட சின்டெக்ஸ் இது. அதாவது என்ன மாற போறீங்க அப்படின்னா இங்க 2 கொடுக்க போறீங்க, அவருக்கு கொடுக்கணும், அதனால இப்போ அவருக்கு 2 கொடுக்குறீங்க. இப்போ ஃப்ரம்னா அவர்கிட்ட இருந்து ரிமூவ் பண்றீங்க, அதனால ஃப்ரம் கொடுக்க போறீங்க. பெரிய சின்டெக்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் இன்னைக்கு 5 o'clock ஆச்சுல. ஸோ அதுக்கப்புறம் டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ அது நான் எப்படி இம்போர்ட் பண்றது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
பிளஸ் டிஷெல் கமாண்ட். டிஷெல் கமாண்டும் நான் வந்து போட்டுறேன். ஓகே, கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸல் சிஎஸ்பி ஃபைல்ல ஒரு டேட்டா அமைச்சிருக்கேன் குரூப்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் எப்படி இந்த ஒர்க் பெஞ்ச்ல நான் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, ஜுக்குனுன்ற டேபிள்ல எங்கிட்ட எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ்ன்ற ஒரு டேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ லைக் வந்து நான் என்ன பண்றேன், நியூவாகவே ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூவா ஷீட் கிரியேட் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எம்ப்ளாய் ரெக்கார்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் இங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? இந்த எம்ப்ளாய் ரெக்கார்டுன்ற இந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? யூஸ் ஜுக்குன். அடுத்து சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க. செலக்ட் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எல்லா ரெக்கார்டும் ஷோ ஆகும். இப்போ நான் அந்த டேட்டாவை டெலிட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டிராப் டேபிள் இப்படி நீங்க மேனுவலாவும் பண்ணலாம், இல்ல டிராப் கமாண்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, கொடுத்துட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த டேபிள் போயிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் நான் அந்த எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னா அந்த டேபிளே இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுறேன். டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நான் அந்த டேபிளை இம்போர்ட் பண்றேன். உங்ககிட்ட நான் வந்து குரூப்ல போட்டிருக்கேன் அந்த டேட்டா. அதை எப்படி இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. எந்த டேட்டா பேஸ்க்குள்ள இந்த டேபிள் கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த ஜுக்குன். இந்த ஜுக்குனை நீங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதுல டேபிள் டேட்டா இம்போர்ட்டட்னு இருக்கா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்க ஃபைல்ல எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ்ன்றதை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? நான் வந்து வாட்ஸ்அப்ல கொடுத்ததை நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இது உள்ள இங்க வந்துடும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உள்ள டேட்டா இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆயிடுச்சான்னு ஜஸ்ட் செக் பண்றேன். ஸோ இங்க வந்து எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ் இங்க இல்லை, நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க வந்துச்சு பாருங்க எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் காட்டும். காட்டுதா? ஸோ இப்படிதான் வெளியில இருந்து ஒரு டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம், உள்ள இம்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க நான் பண்ண மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஸோ பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நான் சரி ஓகே, இப்போ நம்ம கமாண்ட்ஸ் பார்த்தாச்சு. என்னென்ன கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிடிஎல் பார்த்தோம், டிஎம்எல் பார்த்தோம், டிசிஎல் பார்த்தோம், டிசிஎல் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டேட்டா குவெரி லாங்குவேஜ்னு இருக்கு, அதுல செலக்ட் கமாண்ட் மட்டும் தான் இருக்கும், அதுவும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ மொத்தம் 5 கமாண்டும் பார்த்தாச்சு. எஸ்கியூஎல் கமாண்டும் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டர். கவனிங்க, கம்பாரிசன் ஆப்ரேட்டர். சரிங்களா? ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன? சரிங்களா? நம்ம டேட்டாவை கம்பேர் பண்ணி நான் என்ன பண்றேன், டேட்டாஸை சார்ட் பண்றேன். அதாவது டேட்டாஸை கம்பேர் பண்ணி நான் ரீட்ரை பண்றேன். அது எப்படி பண்றேன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, யூஸ் டு கம்பேர் 2 வேல்யூஸ். நான் 2 வேல்யூஸை கம்பேர் பண்றது மூலயமா நான் டேட்டாஸை ரீட்ரை பண்ண போறேன். அது எப்படி பண்றேன் அப்படின்னா கவனிங்க, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, எல்லாமே ஃபில்டர் தான். டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்றது, எப்படிலாம் நீங்க ஃபில்டர் பண்ணணுமோ அதை நீங்க இந்த மாதிரி படிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கோட் பாருங்க. இப்போ நீங்க வந்து நான் கோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க. யூஸ் ஈக்குவல்ன்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதுல டேபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன வந்து ரிட்டர்ன் ஆகும், என்ன வந்து மீனிங், எப்படி மேல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. அதாவது செலக்ட் பண்ண ஸ்டார் அப்படின்னா ஆல் ஃப்ரம் எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ். எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ்ன்ற டேபிள்ல இருந்து எனக்கு எல்லா ரெக்கார்டும் எனக்கு கொண்டு வா. யாரோட எல்லா ரெக்கார்டும் அப்படின்னா வேற சேலரி யாரு வந்து கிரேட்டர் தென்னா என்னது 30,000க்கு மேல வாங்குறாங்களோ அவங்களோட என்டையர் டேட்டாவும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு இந்த கமாண்ட்ல சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு 30,000க்கு மேல. இப்ப நீங்க அதை கொடுத்து நான் ரன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்,
ஸோ இந்த சேலரி காலம் வந்து யார் 30,000 வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் அவங்க பார்க்கணும். ஸோ இப்போ லைக் வந்து ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஈக்குவல் டுனா என்னது? யார் 30,000 30,000 இருக்கிறது. அதாவது யார் வந்து 30,000 ஈக்குவலா வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டா. இப்போ கவனிச்சிங்கன்னா எனக்கு யாருமே 30,000 ஈக்குவலா வாங்கல. ஏன்னா சேலரின்றது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் 0.02 பாயிண்ட் அப்படி இருக்கும். அப்ப அக்யூரேட்டா நம்ம கொடுத்தாதான் நமக்கு வேல்யூ செட் ஆகும். அப்போ நான் லைக் வந்து இந்த சேலரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இங்க அப்படியே கொடுக்குறேன். பாருங்க நான் என்ன பண்றேன், அங்க என்ன கொடுத்துருக்கு 34,513.67. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் 34,513 அப்புறம் ஓகே. இப்போ யார் இந்த சேலரி கரெக்டா வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டா எனக்கு வந்து வா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா இவரோட டேட்டா சரிங்களா, இவரோட டேட்டா மட்டும் உங்களுக்கு ரீட்ரைவ் ஆகுது. சரிங்களா, இவரோட டேட்டா உங்களுக்கு அதாவது நீங்க ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு யார் வந்து ஈக்குவலா சேலரி வாங்குறாங்க அதுதான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட். ஓகேவா, ஸோ அவங்களோட என்டையர் டேட்டா மட்டும் உங்களுக்கு வரும். சரிங்களா, அப்போ ஈதன் நாட்டின்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலா சேலரி வாங்குறாரு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஈக்குவல் டு பார்த்தாச்சு. நாட் ஈக்குவல் டு அப்படின்னா யாரெல்லாம் அதாவது இந்த சேலரியை தவிர மற்ற சேலரி நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு என்னது? இந்த சேலரி இல்லாத சேலரி அதுதான் நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. அது நாட் ஈக்குவல் டு நீங்க எப்படி கொடுக்கணும் சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். லைக் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளமெண்டரி மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் நாட் ஈக்குவல் டு. ஓகேவா, ஸோ இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா இவரோட டேட்டா இல்லாத மற்ற டேட்டா பாருங்க, எல்லா டேட்டாவும் வந்திருக்கும். பட் ஆனா இவரோட டேட்டா மட்டும் வந்திருக்காது. ஏன்னா நாட் ஈக்குவல் டு, ஏன்னா அவரோட சேலரியை தவிர. ஓகேவா, ஸோ அதுதான் நாட் ஈக்குவல் டு. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். கண்ட்ரி இந்தியா, இந்தியா இல்லாத டேட்டா, இந்தியா இல்லாத கண்ட்ரி வந்து கண்ட்ரி காலம் இந்தியா இல்லாத டேட்டா உங்களுக்கு ரிட்ரைவ் ஆகும். சரிங்களா, நீங்க இந்த கண்ட்ரி காலம் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியாவே இருக்கும். இதுதான் இந்த நாட் ஈக்குவல் டுன்றது இந்த ஆப்ரேட்டர். அதுக்கு சிம்பிள் இப்படிதான் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்க இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? lesser than 50 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஷோ பண்ணும். என்ன லெசர் தென் 50? யாரு ஏஜ் எம்ப்ளாயி ஏஜ்ன்ற வந்து கேட்டகரி யாரும் வந்து 50க்குள்ள இருக்காங்களோ, ஏஜ் கேட்டகரி வந்து 50க்குள்ளதான் இருப்பாங்க. 50க்கு மேல வந்துருக்கவே மாட்டாங்க யாருமே. பாருங்க 50 ஃபர்ஸ்ட் இருக்காது, 50 இருக்காது. ஏன்னா நீங்க லெசர் தென் 50 கொடுத்தீங்க அப்படின்னா 49 வரைக்கும் தான் வரும் ஏஜ். 50 அது கணக்குல செட் ஆகும். 50 எடுக்கணும்னா அப்ப நீங்க ஈக்குவல் டு லெசர் தென் அப்படி கொடுக்கணும். இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 50க்கு மேல இருக்கிற ஏஜ் கேட்டகரி, 50க்கு மேல இருக்கிற ஏஜ் கேட்டகரி 50 வராது, 51ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 50க்கு மேல இருக்கிற ஏஜ் கேட்டகரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட என்டையர் டேட்டா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்க. இப்ப லெசர் தென் ஈக்குவல் டு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 50யும் சேர்ந்து வரும், 50யும் சேர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இப்படிதான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தான் அதுவும் சேர்ந்து வரும். ஓகேவா, ஸோ இப்போ ஓகே லெசர் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுனா பார்த்தாச்சு. இப்போ பிட்வீன். ஓகேவா, பிட்வீன் அப்படின்னா ரெண்டு ரேஞ்சுக்கும் நடுவுல இருக்கிற டேட்டா. ஓகேவா, ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன், செலக்ட் ஸ்டார் எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, செலக்ட் எனக்கு எல்லா டேட்டாவும் ரீட்ரைவ் பண்ணுங்க. யாரோட எல்லா டேட்டாவும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா வேர். ஸோ வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, ஏஜ் வந்து யாருக்கு வந்து 50ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்காங்களோ அவங்களோட இந்த இன்பிட்வீன் கேட்டகரியில யார் இருக்காங்களோ அவங்களோட என்டையர் டேட்டா மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். சின்டெக்ஸ் இதுதான். இங்க பாருங்க 50 and 60 பிட்வீன் முன்னாடி வரும். சின்டெக்ஸை மாற்றக்கூடாது, சின்டெக்ஸ் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஷேர் வரும். இப்ப பாருங்க 50னா 50ல இருந்து 60 வரைக்கும் நீங்க இந்த ஏஜ் கேட்டகரி பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60 மட்டும் தான் வந்திருப்பாங்க. ஸோ 50க்கு கீழே வந்திருக்காது, 60க்கு மேலேயும் வந்திருக்காது. புரியுதா? இந்த பிட்வீன் ஆப்ரேட்டர் புரியுதா ஆன்லைன்? ஸோ இப்ப இது பாருங்க இன் ஆப்ரேட்டர். இந்த இன் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்டும் எனக்கு ரீட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். ஸோ வேர் ஏஜ்ன்ற கேட்டகரி இன்
ஏஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 55ஆவும் இருக்கணும், 40ஆவும் இருக்கணும், 28ஆவும். அப்போ இந்த இன் ஆப்ரேட்டர்ல நீங்க ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ பாஸ் பண்றீங்க. ஓகேவா? அந்த வேல்யூஸ மேட்ச் ஆகிற டேட்டா தான் உங்களுக்கு ரீட்ரைவ் ஆகணும். ஓகேவா? இப்போ கவனிச்சிங்கன்னா 40 இருக்கு. 40 வந்து நீங்க பாஸ் பண்ண லிஸ்ட் ஆஃப் இதுல இருக்கா? 40 இருக்கு, அப்ப அது ரீட்ரைவ் ஆகும். நெக்ஸ்ட் 28 இருக்கா? இருக்கு, அப்ப அது ரீட்ரைவ் ஆகும். 55 இருக்கா? 55 இருக்கு, அப்ப அது ரீட்ரைவ் ஆகும். இந்த 3 டேட்டா தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து யார் வந்து 40 கேட்டகரியும் 55 ஏஜ்லயும் 28 ஏஜ்லயும் நீங்க இருக்காங்களோ அவங்களோட டேட்டா மட்டும்தான் வரும். மத்த யாரோட டேட்டாவும் வராது. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நீங்க எத்தனை வேணா பாஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்லைன் கண்ட்ரி இந்தியா கனடா ரேஞ்ச்ல இருக்கிற எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ. அவ்வளவுதான். அதாவது கண்ட்ரி காலம் இந்தியாவும் இருக்கணும், கனடாவும் இருக்கணும், மற்ற எந்த கண்ட்ரியும் இருக்கக்கூடாது. அப்போ இன்ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நீங்க உள்ள பாஸ் பண்றீங்க. அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகும். இதுதான் இன்ஆப்ரேட்டர். இதுலயே நாட் என்னன்னு இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த நாட் என்ன பண்ணும்? அப்படியே ஆப்போசிட். அப்படின்னா என்ன வரும்? இப்போ அவுட்புட் என்ன வரும்? யூகே ஜெர்மனி தவிர்த்து மற்றதெல்லாம் வரும். யூகே ஜெர்மனின்ற கண்ட்ரியை தவிர மற்ற எல்லா கண்ட்ரியும் உங்களுக்கு வரும். அதுதான் இந்த நாட் என்கிற ஆப்ரேட்டர். பாருங்க இந்த கண்ட்ரில கவனிங்க. யூகே ஜெர்மனி இல்லாத மற்ற டேட்டா தான் உங்களுக்கு காட்டும். அதுதான் இந்த நாட் என்னோட ஆப்ரேட்டர், சரிங்களா? ஸோ நாட் இன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பாருங்க லைக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லைக் ஆப்ரேட்டர் அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிற டேட்டா தான் உங்களுக்கு வரும். இப்போ நல்லா கவனிங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ். எனக்கு எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸோட எல்லா டீட்டெயிலும் வேணும். யாரோட டீட்டெயில் அப்படின்னா வேர் எம்ப்ளாய் நேம் வந்து எம்ப்ளாய் நேம்ன்ற ஒரு காலம் இருக்கு. இந்த எம்ப்ளாய் நேம்ன்றது வந்து லைக் எஸ்ல ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடிகிற எம்ப்ளாயோட நேம். ஓகேவா? அதாவது இங்க எஸ் பர்சன்டேஜ் இசட் அப்படின்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடியும். அப்போ பாருங்க இந்த சோஃபியா மார்டின்றது எஸ்ல ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடியறாங்க. அப்ப இவங்களோட டேட்டா வரும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்குறீங்க. அந்த பேட்டர்ன்ல மேட்ச் ஆகிற டேட்டா வந்து வரும். எஸ்ல ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடியும். இல்ல எனக்கு எஸ்ல எந்த லெட்டர் வேணா ஸ்டார்ட் ஆனா பரவாயில்ல, எனக்கு இசட்ல முடியும் கரெக்டா அப்படின்னு கொடுத்தா கூட நீங்க என்ன கொடுக்கலாம். எனக்கு பாருங்க ஸ்டார்ட் லெட்டர் என்ன வேணா கொடுக்கலாம், பட் இசட் வந்து இசட்ல முடிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க முன்னாடி இசட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இசட்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு லைக் வந்து இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இசட்ல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயிஸோட நேம். ஓகேவா? யாருமே இசட்ல ஸ்டார்ட் ஆகல, சரிங்களா? இசட்ல ஸ்டார்ட் ஆகி யாருமே இல்லை. லைக் வந்து இப்போ நான் வந்து வேற ஏதாவது கொடுக்குறேன், எஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாய் நேம், இவங்களாம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாய் நேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்குறீங்க. அந்த பேட்டர்ன்ல மேட்ச் ஆகிற டேட்டா உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நாட் லைக் அப்படின்னா என்னது? அப்படியே ஆப்போசிட். எஸ்ல முடியாத டேட்டா, சரிங்களா? அதாவது எம்ப்ளாய் நேம் வந்து லாஸ்ட்ல எஸ்ல முடியாத அந்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு ரீட்ரைவ் ஆகும், சரிங்களா? கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாரோட நேமும் எஸ்ல முடிஞ்சிருக்காரு, சரிங்களா? ஸோ நாட் லைக் அப்படின்னா எஸ்ல முடியாத டேட்டா, லைக் அப்படின்னா எஸ்ல முடியிற டேட்டாவோ இல்லை எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற டேட்டாவோ. ஓகேவா? ஸோ லைக்னா அதோட பேட்டர்ன் மேட்ச் ஆகி ஒரு டேட்டா வரும். நாட் லைக் அப்படின்னா அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகாத டேட்டா, அதுதான் நாட் லைக். ஓகேவா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், சரிங்களா, எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா? இந்த எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ் வேர் எம்ப்ளாய் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ்னல் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டேட்டா எல்லாமே ஃபில் ஆயிடாது. இந்த எம்ப்ளாயின்ற நேம் இந்த காலம் வந்து யார் வந்து நல்வேல்யூஸ் இருக்காங்களோ அவங்களோட என்டையர் டேட்டாவும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிதான் இந்த இஸ்னல்ன்ற ஃபங்க்ஷன். பட் ஆனா யாருக்கு டேட்டாவும் எனக்கு வராது. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா டேட்டாவும் ஃபுல்லா இருக்கு, சரிங்களா? நல்வேல்யூஸே கிடையாது, சரிங்களா? அப்படி நல்வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு நல்வேல்யூஸ் இருக்கோ அது இங்க வந்துருக்கு. ஏன்னா இஸ்னல்ன்றது என்ன ஃபங்க்ஷன், யாருக்கு நல்வேல்யூஸ் இருக்கோ அவங்களோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு காட்டுறதுதான் இந்த இஸ்னல். ஓகேவா? ஸோ இஸ்னல் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வரும். இப்போ இஸ் நாட் நல்னா நல்வேல்யூஸ் இல்லாத டேட்டா. ஓகேவா? ஸோ வேற எம்ப்ளாய் நேம்ன்ற காலம் வந்து யாருக்கு வந்து நல்வேல்யூஸ் இல்லாம இருக்கும், நல்வேல்யூஸ் இல்லாத டேட்டா வந்து ஷோ ஆகுறதுதான் இந்த இஸ் நாட் நல்.
ஓகேவா? அப்போ இஸ் நாட் நல்னா எல்லா டேட்டாவும் வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே நல்வரிசை கிடையாது. கரெக்டா? அப்போ இஸ் நாட் நல்னா என்னது? நல்வரிசை இருக்கக்கூடாத ஒரு டேட்டா தான் கேட்டிருக்கேன். அப்போ அது கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ ஷார்ட்டிங் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஈக்குவல் டு பார்த்தாச்சு. ஸோ நாட் ஈக்குவல் டு நீங்க இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இந்த சிம்பிளும் நீங்க போட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, லெஸ்ஸர் தென் பார்த்தாச்சு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு, பிட்வீன் ஆப்ரேட்டர் பார்த்தோம், இன் ஆப்ரேட்டர் பார்த்தோம், நாட் இன் ஆப்ரேட்டர் பார்த்தோம், லைக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், நாட் லைக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், இஸ் நல் பார்த்தோம், இஸ் நாட் நல் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இது எல்லாமே காப்பி பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்றேன், குரூப்ல போட்டு வரேன். ஸோ ஒரு 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 5 minutes பாருங்க, ஜஸ்ட் அதை பாருங்க குரூப்பை. சரிங்களா? 5 minutes கழிச்சு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல என்ன வரும் அப்படின்னா அண்டு, ஆறு, நாட். ஸோ இது 3 ஆப்ரேட்டர் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கம்பைன் மல்டிபிள் கண்டிஷன். சரிங்களா? மல்டிபிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் இந்த டேட்டா வந்து ஃபில்டர் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ அண்டு பாருங்க. அண்டோட டெஃபினிஷன் அப்படின்னா ட்ரூ இஃப் ஆல் கண்டிஷன் ஆர் ட்ரூ. அப்படின்னா என்னது அப்படின்னா அண்டுனா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். எய்தர் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கூட ரிசல்ட் வந்து ஃபால்ஸா மாறிடும். சரிங்களா? அப்போ அண்டுனா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? ஆல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உங்களால ரிசல்ட் வந்து ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸா மாறும். ஆர் ஆர் அப்படின்னா ட்ரூ இஃப் எனி கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட ஆர் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரூவா இருக்கும். சரிங்களா? 2 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், ஆருக்கு வந்து ட்ரூ ஆகும். நாட் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும், ரிவர்ஸ் த கண்டிஷன். அப்படியே என்ன ஆகும், உங்களுக்கு கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ இதுதான் நாட். ஓகேவா? ஸோ இப்ப கவனிங்க. இதுக்கு வந்து இப்ப இதுக்கு வந்து பாருங்க, செலக்ட் ஆஸ் ஃப்ரம் இருக்கா. இதை நான் கொடுக்குறேன், எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். இந்த ஏஜ்ன்ற காலம் வந்து 70 இருக்கு. யாருக்காவது வந்து 70 இருக்கா? நல்லா பாருங்க, 70 யாருக்காவது இருக்கா? ஆன்லைன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? 70 யாருக்காவது இருக்கா? யாருக்குமே ஏஜ் கேட்டகரி 70 இல்லை. ஓகேவா? ஸோ அண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாதான் ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? எய்தர் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இல்லைன்னா கூட உங்களுக்கு ரிசல்ட் வராது. இப்போ கண்ட்ரி யூகேவா இருக்கும், அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? இதுல எந்த டேட்டாவும் ரிட்டர்ன் ஆகாது. ஏன் எந்த டேட்டாவும் ரிட்டர்ன் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா அண்டோட டெஃபினிஷன் அப்படின்னா ட்ரூ இஃப் ஆல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ரீட்ரைட் பண்ணி காட்டும் டேட்டாவை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா காட்டாது. புரியுதா இந்த கண்டிஷன் என்னன்ட்டு? இப்ப நான் சப்போஸ் இங்க வந்து 60 கொடுக்குறேன். 60ன்ற ஏஜ்ல நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கா? வேல்யூஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. பாருங்க, ஏஜ் கேட்டகரி 60 இருக்கு, கண்ட்ரி வந்து யூகேவும் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே அவங்களோட ஏஜ் கேட்டகரி 60 இருக்கு, அவங்களோட கண்ட்ரி யூகேவாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் ரீட்ரைவ் ஆகும் தான் இந்த அண்ட் ஆப்ரேட். சப்போஸ் எய்தர் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனா கூட உங்களுக்கு ஆன்சர் ரீட்ரைவ் பண்ணாது. சரிங்களா? ஸோ இதுதான் அண்டோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் பாருங்க. ஆர் அப்படின்னா எய்தர் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா கூட உங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் ஆகும். இப்போ இதுக்கு ஆன்சர் வருமா வராதா? ஏஜ்ன்ற கேட்டகரி 50 இருக்கு, ஸோ அதனால 50 வந்துருச்சு. ஆனா கண்ட்ரி வந்து யாருமே யூஎஸ் இல்லை, அதனால உங்களுக்கு வரல. பட் இருந்தாலுமே இது ஆர் ஆப்ரேட்டர் தான். ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட போதும், உங்களுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கும், 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆர் அப்படின்னா உங்களுக்கு எய்தர் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். ஓகேவா?
ஸோ இதுதான் அண்டுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, இப்ப நாட் பார்க்கலாம். நாட் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ். எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துருக்கணும். வேர் நாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15 வரும் ஃபர்ஸ்ட். அப்ப நாட்ல வரும்போது என்ன ஆகும்? டீடைல்ஸ்ல காட்டும், 50 ஏஜ் மட்டும் காட்டாது. 50 ஏஜ் மட்டும் காட்டாது, ஏன்னா நாட். இப்போ நான் நாட் கொடுக்கல அப்படின்னா யாரெல்லாம் 50ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காட்டும். நாட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிவர்ஸ்ல போயிடும். அதாவது யாரெல்லாம் 50 கேட்டகரி ஏஜ் கேட்டகரி இல்லையோ அவங்களோட டேட்டா மட்டும் இல்லாம மற்ற எல்லா டேட்டாவும் காட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் நாட். சரிங்களா? ஸோ கண்டிஷன் வந்து ஆப்ரேட்டர் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து நான் நிறைய டாபிக் எடுத்திருப்பேன். ஜஸ்ட் நீங்க வந்து கோத்ரோ பண்றதுதான் வேலை. ஓகேவா? இங்க இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கேன், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் போயிருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிசிஎல் கமாண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டிசிஎல் கமாண்ட் சொல்லியிருக்கேன், அப்புறம் எப்படி டேட்டா உள்ள இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த டேட்டா ஃபைல் வந்து சிஎஸ்பியா எல்லாம் இருக்கும். ஓகேவா? சிஎஸ்பி இல்லாம மற்ற ஃபைலா இருந்துச்சுன்னா அது உள்ள இம்போர்ட் ஆக விடாது. ஸோ அதனால ஸோ சிஎஸ்பியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இவ்வளவு போதும். சரிங்களா? வீட்டுல போய் ப்ராக்டிஸ் நான் நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எது வந்து தப்பு இருக்கு, எங்க எரர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ரன் பண்ணும்போது எந்த எரரும் வராது. ஏன்னா எனக்கு எரர் ரைட் பண்ண வந்தாலும் எரர் வந்தாலும் பேஸ் பண்ண தெரியும். நான் கரெக்டா தான் கோட் அடிப்பேன். ஓகேவா? பட் ஆனா நீங்க அப்படி இல்லை. நியூ இந்த எஸ்கியூஎல்கே நீங்க நியூ. ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களால எரரே இல்லாம கோட் அடிப்பேன். ஓகேவா? ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் இருங்க. டவுட்ஸ் இல்லைன்னா லெஃப்ட் ஆகும். நாளைக்கு ஆக்சுவல் 5 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், டவுட்ஸ் இல்லைன்னா லெஃப்ட் ஆயிக்கும். சார் எனக்கு இன்னும் எஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் ஆகலையா? வேற யாருக்காவது இன்ஸ்டால் ஆகலையா? இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம் இல்ல வந்து ஏதாச்சும் ரன் ஆகல? ஆமா, கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. சரி, அப்ப நீங்க 2 பேரும் இருக்கீங்க. வேற யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா வீட்ல இருந்து லெஃப்ட் ஆகலாம். சார் ஒரு சின்ன டவுட் எனக்கு. யாருக்கு? ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ் சார், அந்த டிசிஎல்ல எடுக்கும் போது நீங்க அந்த கமாண்ட்ஸ் கிராண்ட் பண்ணீங்களே நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு, ஆமா. ஸோ அந்த யூஸுக்கும் ஜுக்குன்னு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த செலக்ட் ஆஷ் ஃப்ரம் கிளாஸஸ் கொடுத்துட்டு திருப்பி டெலீட் பண்ணோம்ல ஒரு ஆப்ஷன், டெலீட் கமாண்ட் பண்ணும்போது நீங்க திருப்பி ஏன் வந்து அந்த செலக்ட் ஆப்ஷனை வந்து ரன் பண்ணல? செலக்ட் ஆப்ஷன் ரன் பண்ணல. ஆமா, அத ரன் பண்ணிருந்தா அந்த டெலீட் ஆப்ஷன் அவருக்கும் எனேபிள் ஆகுமா, இல்ல அதே நீங்க பண்ணல? இல்ல, ஆக்சுவலி வந்து நீங்க வந்து அப்பவே கேட்க வேண்டியதானே ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கேக்குறீங்க. எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். டிசிஎல் ஃபங்க்ஷன் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்றோம்ல. புரியுது, ஷேர் பண்றோம். அதுல வந்து நான் டெலீட் கமாண்ட் கொடுத்துட்டு நான் ஏன் அதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணலன்னு கேக்குறீங்களா? அந்த செலக்ட் ஃப்ரம் கிளாஸை வந்து திருப்பி நீங்க ஏன் ரன் பண்ணலன்னு கேக்குறேன். யூஸுக்குன்னு வந்து ரன் பண்ணோம். அதே மாதிரி வந்து செகண்ட்ல இருக்கிற அந்த செலக்ட் ஆஷ் ஃப்ரம் கிளாஸ் வந்து ரன் பண்ணாம டைரக்டா நம்ம டெலீட் ஆப்ஷன் கொடுக்கும்போது எரர் வந்துச்சு. அது ஏன் செலக்ட் கொடுத்திருந்தா? இல்ல, அது ஏன் எரர் வந்துச்சுன்னா சேஃப் அப்டேட் மோட்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஏன் நான் வந்து கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ஏன் என்னோட MySQL வந்து சேஃப் அப்டேட் மோட்ல வச்சிருக்கேன். சேஃப் அப்டேட் மோடோட டெஃபினிஷன் என்னன்னா, லைக் வந்து செட்டிங்ஸ்ல போய் நீங்க சேஃப் அப்டேட் மோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேட்டால இருந்து, உங்களோட டேபிள்ல இருந்து எந்த டேட்டாவும் டெலீட் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல, சேஃப் அப்டேட் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா. அப்போ நான் என்ன பண்ணணும், சேஃப் அப்டேட் மோட எடுத்து விடணும் செட்டிங்ஸ்ல இருந்து. அது வந்து கொரி ஃபால்ட் கிடையாது, செட்டிங்ஸ்ல ஃபால்ட். செட்டிங்ஸ்ல நான் சேஃப் அப்டேட் மோட் கொடுத்துருக்கேன். சேஃப் அப்டேட் மோட் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து தேவையில்லாம டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. இல்ல நான் சேஃப் அப்டேட் மோட் கொடுக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு டெலிட் ஆகும். இதுதான் நீங்க சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ உங்களோட செட்டிங்ஸ்ல சேஃப் அப்டேட் மோட் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் டெலிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டேட்டாஸை நீங்க அடிக்கடி டெலிட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இந்த சேஃப் அப்டேட் மோட்ன்றதே ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னோட SQL MySQL வந்து சேஃப் அப்டேட் மோட்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? லைக் வந்து எப்படின்னா டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சேஃப் அப்டேட் மோடுன்றதை கொண்டு வந்தாங்க. அதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னால வந்து இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா அது டெலிட் ஆயிருக்காது. புரியுதா ராஜேஷ்? ஓகே சரி, ஓகே. பவித்ரா ஷேர் பண்ணுங்க, டக்குன்னு ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சார் சொல்லுங்க உங்க டேஷ்போர்டு ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாமா? இல்லைன்னா நான் பார்த்தேன் வெங்கடேஷ். நான் வந்து உங்களுக்கு எப்போ நான் டேட் கொடுத்துருக்கேன்? இன்னைக்கு டேட்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு டேட் தான் கொடுத்துருக்கேன். ஆமா, டேஷ்போர்டுக்கு. ஓகே வெங்கடேஷ், நான் உங்களை நீங்க மட்டும் நாளைக்கு வந்து ஒரு லைக் வந்து ஒரு
4:15 அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. 4:50 ஓகேவா? நாளைக்கு நான் பாக்குறேன். ஓகே சார். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நான் 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் கனெக்ட் பண்றேன். ஓகே ஷூர். ஓகே. ஸோ இது யார் ஸ்கிரீன்? பவித்ராவோட ஸ்கிரீனா? சீக்கிரம் போங்க, MySQL ஓப்பன் பண்ணுங்க. இப்போ என்ன எரர் இருக்கு உங்களுக்கு? லோக்கல் ரூட் போங்க. கிருத்திக் நீங்களும் ரெடியா இருங்க, ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணி வைங்க, நான் வரேன். ஓகே. பவித்ரா உங்க ஸ்கிரீன் வந்து சரி உங்க வாய்ஸ் வந்து மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் நான் யூஸே பண்ணல இந்த நேம்லாம். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணாலே இருக்கும், உள்ள இருக்கும், டிஃபால்ட்டா இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிறதா? ஓகே ஓகே. ஆமா. இப்ப என்ன பண்ணணும் நீங்க? பட் எனக்கு இதெல்லாம் ஷோவே ஆகல. ஆனா இப்பதான் ஷோ ஆகுது. ஆகுது, இப்ப ஆகுது. இப்போ ஆகுது. அப்ப நான் பார்க்கும்போது ஆகல. சரி ஓகே. ஓகே தென் ஓகே. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல எதுவும் இல்ல. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங் கிளாஸே வந்து அட்டென்ட் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமா. நம்ம வந்து பட் எவ்ரி டைம் வந்து நம்ம யூஸ் மட்டும் தான் பண்றதை நான் பாக்குறேன். கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் நான் பார்க்கவே இல்ல. கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து லைக் கிரியேட் ஆஃபீஸ்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. கிரியேட் டேட்டாபேஸ் ஆஃபீஸ்னு கொடுத்தீங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. பட் நான் ஆக்சுவலி இதுதான் ரன் பண்ணுவேன். நம்ம வந்து எல்லாத்துலயுமே இதுதான் ரன் பண்றோம். அது ஓகே, அது நான் செலக்ட் பண்ணி கொடுத்தா அது வரணும். அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க கர்சர் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ரன் பண்றது அந்த பக்கத்துல இருக்க ஆப்ஷன். ஃபுல்லா செலக்ட் பண்ணி ரன் பண்ணணும்னா இந்த பக்கத்துல இருக்க ஆப்ஷன். அது நீங்க இது வந்து ஃபுல்லா செலக்ட் பண்றதா? ஆமா ஆமா. ஓகே. இது வந்து கர்சர் எங்க இருக்கோ அந்த லைன் மட்டும் தான் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே பவித்ரா, நீங்க லெஃப்ட் சரி ஓகே. ஓகே ஓகே. கிருத்திக் நீங்க ஷேர் பண்ணுங்க. கிருத்திக் ஆல்ரெடி நீங்க MySQL எல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். இந்த போல்டர் இந்த மாதிரி உள்ள போனா இது பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்ட் கேக்குதா? பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். பாஸ்வேர்ட் தப்பாக போட்டேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி MySQL ஒர்க் பெஞ்ச் சர்ச் பண்ணுங்க. கீழே MySQL ஒர்க் பெஞ்ச்னு அடிங்க. MySQL ஒர்க் பெஞ்ச். அந்த ஒர்க் பெஞ்ச் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. இதுல கீழே வாங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. சோ இந்த லோக்கல் ரூட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. கிரியேட் ஆகுது. இதுல தானே வந்து ரன் பண்ணணும். ஃபோல்டர் வந்து வேற மாதிரி அந்த அது இல்ல, அது வேற. அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றது. அதை விட்டுருங்க. இதான் MySQL ஒர்க் பெஞ்ச். இதுல தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்களா? இதுல கோட் வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா கிருத்திக்? சரி ஓகே, லெஃப்ட் ஆயிக்கோங்க கிருத்திக். ஓகே ஓகே.